வெயில் காலத்தில் நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய் இருக்குன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், அவரை அந்த பூட்டும் போட்டுக்கிட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா பெல்ட் அவரை பூவும் போட்டுக்கிறது, காயும் வருதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காராமணி, இங்கே பச்சை பார்டர் அவரை, இங்கேயும் பச்சை பார்டரை முக்குத்தி அவரை 2 வந்திருக்கு பாருங்கள். பச்சை பார்டர் அவரை, லைப்ரரி மிளகா, இங்கே பாருங்கள் காயும் வந்திருக்கு. இப்போது நான் பறிச்சுட்டு ஏற்கனவே காய் வந்துருக்கு பாருங்கள். ஊதா பார்டர் அவரை பாருங்கள், ஊதா பார்டர் அவரை. அப்படியே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மட்டும் வந்திருக்குது. இது ஒரு கத்திரிக்காய் டைப்பு. இங்கே பாருங்கள் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று வந்திருக்கு பாருங்கள். பழக்கலை வெண்டைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து இதில் காய் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பழக்கலை வெண்டை, அங்கங்கே காய் வந்திருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா முட்டை கத்திரிக்காய், இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று, அங்கே முட்டை கத்திரிக்காய். இதெல்லாம் பச்சை பார்டர் அவரை. வெயில் காலம் வரப்போகுது, இதில் வரப்போகுது. அதுக்குள்ளே எல்லா காயும் என்னென்ன காய் வந்து பண்ணி இலைங்கெல்லாம் காஞ்சி போய்கிட்டுருக்கு. அங்கே பாருங்கள், பெல்ட் அவரை, இது தவசிக்கீரை. நான் இப்போ தான் பார்க்குறேன். நீட்டாக ஒரு கொண்டாந்து கட்டிங்க வச்சேன், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அது நல்லா தலைன்னு வந்துருச்சுங்க. தக்காளிலாம் பாருங்கள், பூ பூத்துட்டுருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ எனக்கு பூ பூத்துட்டு வருது தக்காளி. இங்கெல்லாம் பெல்ட் அவரை பாருங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா வெங்கேரி கத்திரிக்காய் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே நான் அறுவடை பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் வந்திருக்கு வெங்கேரி கத்திரி. இங்கே ஒன்று, மொத்தம் 3 கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று, மொத்தம் 3 பார்த்தேன். கீழே ஒன்று பாருங்கள், வெங்கேரி கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் வந்திருக்குங்க. இங்கே கீழே தொங்குறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், அப்படியே பார்த்தீங்கன்னா மல்பெரி கட் பண்ணி விட்டேன் வந்திருக்கு. இந்த பட்டர் பீன்ஸு முடிய போகுது, சீசன் முடியுது. ஏன்னா பாருங்கள் இலைங்கெல்லாம் காஞ்சிட்டு வருது, வெயில் வந்துருச்சுல்ல, அதனால் காஞ்சிட்டு வருது பட்டர் பீன்ஸு பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா பருமன் வெண்டை, வந்தீங்கன்னா காராமணி பாருங்கள், காராமணி அப்படியே இதுலேயும் காராமணி இங்கே ஒன்று தொங்குது பாருங்கள். மெலிசா வருது இப்போ தான்.
பார்க்குறேன். இங்கே இப்போ கத்திரிக்காய் வந்திருக்குது. இல்லை கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய்னு நினைக்கிறேன். இதுதான் கத்திரிக்காய். இங்கே பார்த்தீங்கன்னா நெய் மிளகாய் ஒன்று காய்ச்சி வந்திருக்கு. மற்றதெல்லாம் பூ பூத்துருக்குங்க, மொட்டு வச்சுருக்கு. காய் வரல, அங்கங்கே மொட்டு மட்டும் வச்சுருக்குங்க. இங்கே பாருங்க, அப்படியே பார்த்தோம்னா என்னென்னா இந்த இது வரும், யானைக்கால் அவரை வரும்போது யானைக்கால் அவரை இருக்கும். இங்கே பாருங்கள் கஸ்தூரி வெண்டை மருத்துவ குணம் கொண்டது. பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிக்கிட்டு வருது. அது தவிர பூவும் மொட்டு விட்டுருக்குங்க எல்லாத்துலேயும். இந்த கஸ்தூரி வெண்டை இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ மொட்டு விட்டுருக்கு. காயும் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். அங்கங்கே இதெல்லாம் ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேனில் தாங்க வச்சுருக்கேன், அதில் வந்திருக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா வழுதனை கத்திரிக்காய் பாருங்கள், மொட்டு வந்துருக்கு. வழுதனை கத்திரிக்காய் இங்கே பாருங்கள், இதை தான் சொன்னேன். அங்கங்கே வந்திருக்கு பாருங்கள் வழுதனை கத்திரிக்காய், மொட்டு வந்திருக்கு பாருங்கள். அங்கங்கே பூ பூத்துக்கிட்டு வருது. கொத்தா காய்க்கிதுங்க இதுவும். அப்படியே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் எத்தனை காய் வந்திருக்கு. சும்மா வீட்டில் இருக்க மிளகாவை போட்டேன். அதில் பாருங்கள் எவ்வளோ பூத்தும் இருக்குது பாருங்கள். இதை பார்த்து ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.